ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. யாரா அவங்க ஒழிச்சிட்டு இருக்குது? அவனை புடி. பிரபா, பா சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன்ப்பா, சாப்பிடலாமா? அப்படி வைப்பா. பா இல்லப்பா, என்னதான் இருந்தாலும் நீங்க திலீபன் அடிச்சது தப்புப்பா. எதிரா தப்பு? குடும்ப கஷ்டம் தெரியாம அது வேணும் இது வேணும்னு சொல்றான். ஆனா பள்ளிக்கூடத்துக்கு போட்டு போக ஒரு நல்ல சட்டை தானேப்பா கேட்டான். ரூபாய் எங்கடா இருக்கு? அதனால தாண்டா அவனையும் வேலைக்கு கூட்டின்னு வரேன். நாம தான்ப்பா படிக்கல, அவனாவது படிக்கட்டும்பா. அவன் வேறப்பா, அவன் நல்லா வருவான். நீ சொல்றதெல்லாம் கேட்க நல்லாதான்ப்பா இருக்கு. ஆனா நம்மளே ஒரு தினக்கூலி. மேல படிக்க வைக்க ஆசைதான், ஆனா காசு இல்லையே. அதுக்கு தான்ப்பா சென்னையில என் ஃப்ரெண்டு ஒரு வேலை பார்த்து வச்சிருக்கான்ப்பா. 10,000 ரூபாய்க்கு சம்பளம். அந்த வேலை கண்டிப்பா கிடைச்சிரும்பா. சரிப்பா, அவனை போய் கூட்டு வா. பக்கத்துல தான் எங்கன்னா போயிருப்பான், பார்த்து கூட்டு வந்துருனே. இருங்க போ. திலீபே, என்னடா இருக்க? பேசுறது கேக்குதா திலீபே? நான் தான் இருக்கட்டா. திலீபே, திலீபே, எங்கடா இருக்க? அப்பா உன்னை கூட்டு வர சொன்னாரா? திலீபே, நான் உன்னை பார்த்துட்டேன்டா, வெளியே வா. வீட்டுக்கு போனா அப்பா அடிப்பாரா? திட்டதான்ப்பா செய்வா. அதுக்கு நீ இப்படி வந்து காட்டுக்குள்ள ஒளிஞ்சிக்கியா? இதே வேலையை நீ அடிக்கடிக்கு செஞ்சுட்டு இருக்க. எங்க அவன்? ஏன்பா ஒளிஞ்சு நிக்கிற? வந்து உக்காரு. அப்பனா தப்பு செஞ்சா அடிக்கதான் செய்வேன். அதுக்குன்னு காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கலாமா? ஒண்ணு கிடக்க ஒண்ணு கேட்டா யார் பதில் சொல்றது? சரி, சட்டை தானே கேட்ட, நான் வாங்கி தரேன், விடு. இப்ப சந்தோஷமாடா? சாப்பிட்றியா? சரி போலாம். டேய் பாத்து போடா.
பிரபா கோயிலில் குறி கேட்க வராங்க. நான் முடிச்சுட்டு வரேன். தம்பியை கூட்டின்னு பத்திரம் வீட்டுக்கு போ. வரும்போது சாப்பாடு பண்ணி வச்சிருந்தா. கருப்பா சாமி உண்மையானியா? சாமி தெரிலப்பா. அப்போ அப்பா அம்மா மட்டும் சாமி வருது. இப்போ இல்லை வர்றது உண்மைதான்ப்பா சாமி. சாமி எதுவும் உண்மைன்றீங்களா? அப்படின்னா சாமி நம்ம கஷ்டத்தை புரிஞ்சு உதவி பண்ண மாட்டேங்கிறா அந்த இப்போ சாமின்றது நீ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறன்னு போது அதை கண்டுக்காம அமைதியாக இருக்குதுன்னா சாமி இருந்தும் பிரயோஜனம் இல்லைப்பா. இப்போது நான் வந்து மாலை போட்டிருக்கேன்ல, இது வந்து அப்பாவோட நம்பிக்கை தான் வச்சுக்கேன். அவரோட நம்பிக்கை நான் கெடுக்க விரும்பல. இதுதான் ஆனால் சாமி இருக்கு, அவங்களோட மனசை பொறுத்து சாமி. அது மூட நம்பிக்கையே ஆகாமல் இருக்கணும். இங்கே அதுதான்ப்பா பிரச்சனையே. ஹலோ, கேக்குதாப்பா? சொல்லுண்ணா. நீங்க எல்லாம் தயாராயிடுச்சு, எப்ப வரீங்க? இதோ ராமு கிளம்பிட்டு இருக்காரு. இதோ 1/2 hourல கிளம்பிடுவோம். சீக்கிரம் வாங்க. சரி சரி. மதிவதினி, தண்ணி எடுத்துட்டு வா. இது வரேன்னு என்னடா அந்த பூசாரி என்ன சொல்றான்? மாமா அவன் தான் மாமா கால் மேலே கால் வச்சு எரிச்சல் குத்துனுங்கிறான் மாமா. என்னடி தண்ணி கொண்டு வர சொன்னா கொண்டு வர மாட்டியா? எவ்வளோ நேரம்? ஏன் மாமா கத்துற? கொஞ்சம் சாஃப்டா சொல்லு. இது வரேன்னு வண்டி எடு, இருட்ட போகுது. சரி மாமா. ஐயா வணக்கம்யா. வாங்கய்யா வாங்கய்யா. ரெடியாண்ணா? ஒரு 5 நிமிஷம்யா, ஒரு 5 நிமிஷம்யா. அப்படியே வாங்கய்யா, சாமி கும்பிட்டுலாம்யா. ஆரம்பிச்சிடலாம் வாங்கய்யா. திருப்தியா?
உனக்கு திருப்தியா? சொல்லு. ஆனா நான் திருப்தி இல்லையே. என்ன வேணும்? என் தங்கச்சி வேற சாதி பையனை காதலிக்கிறான். அவனை கண்ணன் துண்டமா வெட்டினாதான் என் ஆத்திரம் அடங்கும். எனக்கு நீ தான் துணையா நிற்கணும். எனக்கு துணையா நிப்பியா? சாமி ஏந்திரு சாமி. சாமி ஏந்திரு சாமி. சாமி ஏந்திருங்க. ஏந்திர சாமி, ஏந்திரங்க. இங்க பாருங்க. என்ன நடக்குதுங்க? ஏன் சாமி எதுவும் சொல்லாம போயிடுச்சு? இத்தனை வருஷம் இப்படி ஆனதில்லப்பா. சாமிக்கு இதுல இஷ்டம் இல்லை போல. என்னயா விளையாடுறியா? ஐயா, நான் என்ன பண்றது? எனக்கு என்ன தெரியும்? எனக்கு ஒரு முடிவு தெரியாம இந்த இடத்த விட்டு போறதா இல்லை. மாமா சாமி உத்தரவு கொடுத்துருச்சு. அப்படின்னா சாமி உத்தரவு கொடுத்துருந்தானே அர்த்தம். ஆமாப்பா. எனக்கான முடிவு கிடைச்சது. நான் கிளம்புறேன். Indian Constitution was written by Dr. B.R. Ambedkar. வாங்கப்பா. என்னாச்சுப்பா? ஒன்றும் இல்லைப்பா. இல்லை பரவாயில்ல, சொல்லுப்பா. குறி சொல்லிட்டு வந்தேன்ல, அதான். இல்லை சொல்லுப்பா, பரவாயில்ல. ஒன்றும் இல்லைப்பா. ராமனும் அவங்க மச்சானும் வந்தாங்க. என்னைக்கில்லாத சாமி இன்னைக்கு குறி சொல்லலை. தான் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குப்பா. அதெல்லாம் எதுவும் இல்லைப்பா. இல்லைப்பா, எனக்கும் சாமி குறி சொல்லணும், இன்னைக்கு சொல்லலை. அதான் மனசுக்கு ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு தோணுதுப்பா. அதான் எதுவும் இல்லைப்பா. பிரபா, நம்ம லவ் பண்ண விஷயம் எங்கள் அண்ணன் ராமனுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவானே தெரியலடா. உன் அண்ணன் ராம வந்தாலும் சரி, அவன் தம்பி லக்ஷ்மணன் வந்தாலும் சரி, நம்ம காதலை யாரெல்லாம் பிரிக்க முடியாது. என்னப்பா பண்ற? படிச்சிருக்கிறப்பா. என்ன படிக்கிற? இந்தியன் கான்ஸ்டியூஷன். என்னப்பா இந்தியன் கான்ஸ்டியூஷன் பா. இந்தியன் கான்ஸ்டியூஷனா? இல்லப்பா. நல்லா படிக்கணும்னா நாளைக்கு காலைல நேரத்துக்கு ஸ்கூல் போகணும். சாப்பிட்டியா சாமி? நான் சாப்பிட்டேன்ப்பா. நீங்க சாப்பிட்டீங்களா? அப்பா வெளில சாப்பிட்டேன்ப்பா. அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் போய் படுக்கிறேன். சரிப்பா.
கருப்பா. மாமா அவனை போட்டேன் அவனை மாமா. போட்டுடலாம்ல. சாமியே வாக்கு கொடுத்துருச்சு, அப்புறம் என்ன? மாமா சின்ன வயசுல இருந்து அவதான் எனக்குன்னு சொல்லி சொல்லி வளர்த்துறீங்க. திடீர்னு ஊர் கோயில் வராத நான் அவன் நம்ம வீட்டு பொண்ணு கேக்குதா? அவன் உயிரோடு இருக்கக்கூடாது தான், ஆனால் என் பேரும் இல்லை மச்சான் பேரும் வெளியே தெரியக்கூடாது. நாங்கள் தான் பண்ணோன்னு தெரிஞ்சதுன்னா இது இதெல்லாம் பண்ணுமாம்மா. நான் சான்றாகிறேன். நான் ஒரு 5 மாதத்துல வெளியே தேவை மாட்டியா? நீனா அம்மா வந்து பிடிக்காம உட்காந்துக்கிறேன். நீங்கள் குடிச்சு போதையில் அவன் இன்னைக்கு தப்பிச்சிடக்கூட கூடாது. அவனை இன்னைக்கு நானே வெட்டுவேன். தம்பி நேரம் ஆச்சுப்பா, போய் படுப்பா. பா தோசை சாப்பிட்றியாப்பா? பா பா தம்பி சீக்கிரம் வந்து போடுறா, டைம் ஆகுதுங்க. நான் உச்சா போயிட்டு வரேன். நீங்கள் 2 பேர் சரண்டர் ஆகிறதுக்கு ரெடியாக இருங்க. நாங்கள் உள்ளே போகிறோம். அதே மாரி யாராவது வெளியே வந்தாங்கன்னா அறுத்துருங்க. ம். அவனை தூக்கி வெளியே போடுறான். எழுந்துடுறா கண்ணா. பிரபா 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 பையனை விட்டுருங்க. பிரபா பிரபா விட்டுருங்க. பையனை விட்டுருங்க. என் வீட்டு சாக்கடாலிட்டு இருந்த நாய் நீ. உன் பையனுக்கு என் வீட்டு பொண்ணு கேக்குதா? கோயில் பூசாரி ஆயிட்டா எனக்கு சமமா இருவியாடா நீ? காதலிச்சது தப்பாயா? என் வீட்டு பொண்ண காதலிச்சது தப்பு தான்டா.
ஏன் யார் மேலே பார்த்த மூலையில அவனை எப்படி அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆகஸ்ட் 15ஆம் தேதி நமது இந்தியா சுதந்திரம் பெற்ற தினம். இது நமக்கு 80வது சுதந்திர தினம் ஆகும். இன்றைய உறுதிமொழி: நமது முன்னோர்கள் இந்த சுதந்திரத்தை கைப்பற்றுவதற்காக மிகவும் பாடுபட்டார்கள், மிகவும் கஷ்டப்பட்டார்கள். ஆனால் அதற்கும் மேலாக ஒற்றுமையாக செயல்பட்டார்கள். ஆகையால் மாணவர்களாகிய நாமும் இனிவரும் காலங்களில் எந்த ஒரு இனமத வேறுபாடுமின்றி ஒற்றுமையாக நிற்போம், உறவாயிருப்போம் என்று உறுதியளிப்போம்.